வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச டோனட்ஸ் எப்படி ஈஸ்ட் எதுவுமே சேர்க்காம ரொம்ப சாஃப்டாக பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். பார்த்ததுமே இதை செய்கிறது கஷ்டம்னு நினச்சிருப்போம். ஆனால் இதை வீட்டில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கடைகளில் அதிக விலை கொடுத்து வாங்காமல் குறைஞ்ச செலவில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த டோனட்ஸை நம்ம செஞ்சிடலாம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ ப்ரிப்பரேஷனை பார்ப்போம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவு மைதா சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கூடவே 1/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்குவோம். இது வேற ஒன்றும் இல்லைங்க, ஜீனியை நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதுதான். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் நெய் சேர்த்து எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடுவோம். பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவுக்கு பதில் 2 ஸ்பூன் நீங்கள் ஈனோ கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நாம் இன்னைக்கு ஈஸ்ட் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக தான் தயிர் சேர்த்துக்கிறோம். பாருங்க, தயிர் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்குவோம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். நம்ம பவுடர் சுகர் யூஸ் பண்ணிக்கிறதால பால் சேர்த்து பிசையும் போது வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பாலை அதிகமாக சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்குவோம். பாருங்கள், இப்போ லைட்டாக கையில் ஒற்ற மாதிரி தான் இருக்கும். கண்டினியூவாக நீங்கள் பிசையும் போது நல்லா ஈரப்பதத்தெலாம் இழுத்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். பாருங்கள், இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. மேல் பகுதி காஞ்சிராமல் இருக்க நெய் அப்படி இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்குவோம். இதை 1.5 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். ஒரு மூடி அப்படி இல்லைன்னா ஒரு துணியால் மூடி ஊற வச்சுக்குவோம். இப்போ 1.5 மணி நேரம் ஆச்சு. மாவு சூப்பராக ரெடி ஆயிருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதை நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்குவோம். ஒரு சப்பாத்தி கட்டையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ண மாவில் கொஞ்சமாக எடுத்து சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சிக்குவோம். ரொம்ப தின்னாக தேய்ச்சிடக்கூடாது, நல்லா கனமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்குவோம். இந்த அளவுக்கு தேய்ச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு மூடியால் இப்படி ரவுண்டாக கட் பண்ணிக்குவோம். பாருங்க, அழகா கட் பண்ணியாச்சு. திக்னஸ் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் மூடி வச்சு ரெடி பண்ண மாவுல நடுவில் கட் பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணிக்குவோம். பார்க்க டோனட் ஷேப்பில் கரெக்டாக வந்துடுச்சுல. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம தேய்ச்சி கட் பண்ணி ரெடி பண்ணிக்குவோம். பாருங்கள், எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். ஆயில் மிதமான சூடாகவும் ரெடி பண்ணி வச்ச டோனட்டை உள்ளே சேர்த்துக்குவோம். டோனட் நல்லா ஹீட் ஆகும், இப்படி மேலே எலும்பி வரும். இப்போ ஆயில இந்த மாதிரி மேலே அள்ளி ஊற்றிக்குவோம். அப்போ தான் வந்து நல்லா உப்பி வரும். பாருங்க, நல்லா உப்பி டோனட் ஷேப்புக்கு வந்துடுச்சு. இப்போ இதை திருப்பி விட்டு 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் டோனட் உள்ள வரைக்கும் வந்து நல்லா வேகும். ஓவர் ஹீட்டாக இருந்துச்சுன்னா வெளியே வந்து சீக்கிரமாக கலர் வந்துடும், பட் உள்ளே வந்து சாஃப்டாகவே வெந்திருக்காது. ஸோ மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். பாருங்கள், டோனட் நல்லா கலர் மாதிரி சூப்பராக வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம்.
டோனட்ஸ் மேலே டாப்பிங் ரெடி பண்ணுறதுக்காக 1 ஸ்பூன் பால் பவுடர், 1/2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்ல திக்கான பேஸ்ட்டாக கரைச்சிக்குவோம். பால் ரொம்ப கம்மியாகவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி சூப்பராக ஒயிட் சாக்லேட் வந்து ரெடி ஆகிடும். 10 ரூபா சாக்லேட் வந்து சின்ன சின்னதாக பிச்சு போட்டு 1 ஸ்பூன் பால் சேர்த்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ண ஒரு டோனட்டை பிளாக் சாக்லேட்டில் இப்படி டிப் பண்ணி எடுத்துக்குவோம். ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக இப்படி வச்சு எடுத்திங்கன்னா போதும். பாருங்கள், சூப்பராக ஒட்டிடுச்சு. இதே மாதிரி ஒயிட் சாக்லேட்டையும் நம்ம இன்னொரு டோனட்டை டிப் பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்கள், எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது மேலே கலராக ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அது தூவிக்கலாம். ஸ்ப்ரிங்கிள்ஸ் இல்லைன்னா நட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக வந்து சுகரை வந்து கோட் பண்ணியிருக்கேன். ஒயிட் சாக்லேட் மேலே இப்படி லைட்டாக ப்ரௌன் சாக்லேட்டில் டிசைன் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான டோனட்ஸ் ரெடி. இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். கடைகளில் வாங்குற ரேட்டில் பாதி செலவில் இதை நம்ம சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். பார்க்க ரொம்ப அழகாக கடைகளில் வாங்குற அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.